Poomer premium shirts. Kamal ஹாசனுங்கிற ஒரு பர்சன் தான் பிக் பாஸ் ஷோட எல்லாமே. திடீர்னு இஸ் கோயிங் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. இந்த சீசனுக்கு மட்டும் பர்டிகுலரா இருக்கிறதே இன்னும் 4 வாரமோ 5 வாரமோ தான். அந்த 4 வாரத்துல 4 நாள் தான் உங்களோட டேட்டே தேவை. அதுவும் உங்க சொந்த படத்துல தான் நீங்க நடிக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு மைண்ட்ல ஓடுது. So the show is going definitely in a very wrong direction. He walked out of the show. Don't you understand that? 2 நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் நான் பாலாஜி கிட்ட சொன்னேன், டேய் என்னமோ தெரியலடா மனசு சரியில்லை, நாளைக்கு இது வேற மாதிரி போக போகுதுன்னு நான் சொல்லும் போது பாலா வந்து என்கிட்ட லாஸ்டா சொல்றான், அக்கா ஐ ஃபீல் பர்சனலி நீங்க கிளம்பிட்டா பெட்டர், இது வேற மாதிரி போகுது. எவ்ரிபடி நோஸ். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா வனிதாக்கு ஆக்சுவலி சண்டைகள் பிடிக்காது. ஆனா ஏன் உங்களை சுத்தி எப்போதும் அது நடந்துகிட்டே இருக்கு. வனிதானா நாங்க இப்படி நினைச்சோம், ஆனா வனிதா இப்படி கிடையாதுன்னு எங்களுக்கே தெரியல. இன்க்ளூடிங் ஜூலி, ஷீ நோஸ் ஆல்சோ வெரி வெல். இன்ஃபேக்ட் அக்கா நீ ஒரு டம்மி பட்டாசு அப்படின்னே அது ஓப்பனா சொல்லும். பாலா வந்து இந்த யூகேஜி கிட்ட யார் உள்ள விட்டுதுன்னு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பான். ஒரு சிலர் வந்து டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ, நீங்க குவிட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெராகட்டரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட கமெண்ட்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து I don't take shit from anyone. So என்ன நடந்தது after 2 weeks? What happened? See, that's what I'm saying. அவங்க மேக்ஸிமம் எல்லாமே காமிச்சிருக்காங்க. 3 days வந்து நான் அழுததையும் காமிச்சிருக்காங்க. நான் ஏன் அந்த டாபிக் எடுத்தேன்னா, பிக் பாஸ் என்கிட்ட பேசின விதமும் பாத்தீங்கன்னா it really moved me. I have stood on the road without a house with my daughter. But every time I came to Bigg Boss, they brought me back. I was welcome there. என் குடும்பமே என்னை வந்து என் வீட்டுல இருந்து துரத்திருக்கா. ஆனா நீங்க என்ன போகாதீங்கன்னு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க. I'm saying I love this show so much, Bigg Boss. I knowங்கிறாரு அவரு. And particularly அங்க உட்காந்து பேசும்போது இந்தியாக்லிட்ஸோட இந்த கான்வர்சேஷன்ல ஏன் கூட வனிதா விஜயகுமார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பெட்டர். வெளியே இருந்த ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது வந்து ஓகே எல்லாருமே பண்றாங்க, ஏன் வந்து வனிதா அவங்க மட்டும் பண்ணல அப்படின்னு ஒரு क्वेश्चन ரைஸ் ஆகிறதுக்கு கூட Vanitha will not do what everybody does. That is me, you know, and that is why they call me. எனக்கு இருக்கிற ஒரு ஃபேன் ஃபாலோவிங் கூட நான் இருக்கிறனால மட்டும்தான். ஸோ வனிதா will definitely not do everything that everybody does. எனக்கு கரெக்டாக பட்டா மட்டும்தான் நான் பண்ணுவேன். அது லைஃப்லேயும் அப்படி தான், கேம்லேயும் அப்படி தான். இல்லைன்னா நான் இல்லை வாக் அவுட். ஸோ அதுதான் நடந்தது. நிறைய பேர் வந்து எனக்கு ஐ மீன் நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, ஒரு என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, நிஜமாக என்னை விரும்புகிறவங்க, என்னை நேசிக்கிறவங்க ஆப்வியஸ்லி நோ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஐ ஆம். இல்லை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க, புரிஞ்சிருக்காங்கன்னும் போது என்னோட நலனை மட்டுமே கருதி குட் டெசிஷன் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க, கரெக்ட் டெசிஷன். ஆமாம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே பர்சனலாக என்கிட்ட ஃபோனில் பேசக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸு, அவங்க ஃபேமிலிஸ், நிறைய பேர் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு கால் பண்ணி, நம்ம சினிமா பீப்புள், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஆளுங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு பேசினாங்க இந்த பாஸ்ட் 2-3 days. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்திருக்கு. ப்ளஸ் நான் அழுது நிறைய பேர் பார்த்தது இல்லை அவ்வளோ ஈஸியாக, அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் அஃபெக்ட்ஸ் மீ. ஸோ நான் அதை வந்து இன்ஃபேக்ட் இந்த சைக்காட்ரிக் இதில் எவால்யூவேஷன் எடுப்பாங்க இல்லையா, அப்போ கூட நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஒருத்தர் மேலே நான் பாசம் வச்சோ இல்லை எனக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க அவங்க கூட எனக்கு பிரச்சனை, எனக்கு அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் அழுவேன். ஸோ அது நடந்தது இந்த சீசனில். யா வை அகேன் வை ஐ வில் டெல் யூ, ஐ கிரைட் நாட் பிகாஸ் ஆஃப் தேட். தட்ஸ் வாட் சேயிங். வெயிட், லெட் மீ கம் டு த ஸ்டோரி. ஸோ வனிதா நிஜமாக தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த மாதிரி வந்து நார்மலாக நம்ம ஃபோன் கால்ஸ் அதெல்லாமே வந்து இப்படி வந்தது. டேக் கேர் ஆஃப் யோர் ஹெல்த், யூனோ, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இட்ஸ் ரைட் டைம், யூனோ, சர்டன் திங்ஸ் எங்களுக்கே பிடிக்கல, இது நிறைய வந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது இந்த சீசனு அப்படின்றதெல்லாம். பட் அதை தாண்டி வந்து ஒரு சிலர் வந்து டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ, நீங்கள் குவிட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டெராகட்டரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட சில வார்த்தைகள் எல்லாம் கமெண்ட்ஸில் வரும். இப்போ பார்த்தேன்னா பட் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் திங் இஸ் didn't expect this from meங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங். ஏன்னா வனிதா கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ டோன்ட் டேக் ஷிட் ஃப்ரம் எனி ஒன். ஓகே, my own family I went against, I rebelled against. I've been divorced twice. So that means I do not like to be in a suffocating situation where I don't agree with.
ஓகே. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, வனிதாக்கு ஆக்சுவலி சண்டைகள் பிடிக்காது, ஃபைட்ஸ் பிடிக்காது. ஆனா ஏன் உங்களை சுத்தி எப்போதும் அது நடந்துகிட்டே இருக்கு? இட் கம்ஸ் தி இது கேம் ஷோ, தெரிஞ்சு போறோம், அது வேற விஷயம். பட் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காத விஷயத்தை தானே என்கிட்ட பண்ணா நான் இரிட்டேட் ஆவேன்றது எல்லாருக்கும் தெரியும். இது சைக்காலஜி. இது வந்து இந்த கேம்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து வனிதாவை வந்து ஒரு 2 வாரம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறேன். இங்கே வெளியிலையும் நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா வனிதா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ். கண்டிப்பாக இவங்க கூட சண்டை போட்டால் தான் நமக்கு வந்து பாப்புலாரிட்டி வரும். இவங்க கூட நம்ம சண்டை போடுறதுக்கே பிளான் போட்டு ரூம் போட்டு பிளான் போட்டு வந்தோம் குவாரண்டைன்லேருந்து. எல்லாருமே அதை ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லிட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது அவங்க மைண்டில் இருக்குன்னும் போது வனிதாவை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு கோவம் வரும்ன்றதெல்லாம் வந்து மைண்ட் கேம் தான். ஸோ அது பார்ட் ஆஃப் த கேம். அவங்கள நான் எதுவுமே ஐ எம் நாட் பர்சனலி அட்டாக்கிங் தம் ஹியர். they are all too early in the game. அவங்க எல்லாருமே கேம் அங்கே ஆடிட்டு இருக்காங்க. I respect their game, but it is not my level. I came out, that's a different thing. பட் அவங்க கேம் வந்து அவங்களோடது. அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கு அங்கே ஒரு பிளாட்ஃபார்மு, அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது ஓகே, தே ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னும் போது அவங்க டெஸ்பரேட்டாக என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் நான் இல்லைங்கிறது எனக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக. Do I thank God that I'm not so desperate, or அதே காடை வந்து ஏன்டா நான் வந்து அந்த மாதிரி எனக்கு நான் வந்து டெஸ்பரேட்டாக இருந்தால் நான் வின் பண்ணுற அளவுக்கு போயிருப்பேனே அப்படின்னு நம்ம எப்படி யோசிக்கணும் வாழ்க்கையில். ஸோ ஏஜ்லேருந்து ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கும்போது ஆப்வியஸ்லி we cannot be compared. இதே விஷயம் தான் நான் ஜோடிகள்லையும் வந்து நான் ரம்யா கிட்ட நான் பேசும்போது ஆஸ் அ ஜட்ஜ் நான் சொன்னது, கம்பேரிசன் யூ கேனாட் கம்பேர் பிட்வீன் 2 people ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ காம்படிஷன். ஏன்னா ஏஜ் அண்ட் ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு எல்லாருமே இப்போ ஒரு 20-year-old பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு 40-year-old 60-year-old பண்ண முடியாது. ஷாரிக் எகிரி குதிச்சு அவன் வந்து உழுந்து ஜம்ப் பண்ணுவானா, சுரேஷ் அண்ணா பண்ண முடியுமா? முடியாது. ஸோ கம்பேர் பண்ணாம நம்ம ஒரு விஷயம் பேசலாம்னா ஓகே, கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணமும் அதுதான். இட் இஸ் பேசிக். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நிரூப் பண்ணலையா, ஜூலி பண்ணலையா அப்படின்னு நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. நிரூப் ஜூலி பண்ண முடியுது, அவங்க பண்றாங்க. என்னால பண்ண முடியலன்னா பண்ண முடியல, அப்படி பண்ணலையா அப்படின்ற கம்பேரிசன் விட இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 30 பேர் இருக்காங்க, 30 பேருமே படிச்சு எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போடும்போது இது ஒரு கிளாஸ் கிடையாது. ஓகே, அது நீங்க புரிஞ்சுக்கிற விதம் வேற. இது வந்து எப்படின்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி. இது எவ்ரிபடி இஸ் இன் a different ஏஜ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். அண்ட் ஸ்டேஜ்னு நான் சொல்றது வந்து நான் லைஃபோட ப்ரொஃபஷனல் வளர்த்திலையும் சேர்த்து சொல்றேன். இப்போ ஒரு டாப் ஹீரோயினை கொண்டு போய் நீங்க பிக் பாஸ்ல வந்து வாங்கன்னா வருவாங்களா? கன்ஃபார்ம்டா வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே போனால் என்னெல்லாம் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரமாட்டாங்க. நிறைய பேர் கூப்பிட்டுட்டு தானே இருக்காங்க சேனல்லையும் எவ்ரி இயர். நீங்கள் யாரை கேட்டாலும் 3 வருஷமா எனக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட இன்டர்வியூலையும் நான் பார்த்துருக்கேன். யாரை கேட்டாலும் ஒரு மிகப்பெரிய நடிகர், பேர் சொல்ல விரும்பல, just before I entered the Bigg Boss, is telling me I was called for. I was like, what? உங்களை கேட்டாங்களா அப்படின்னு, ஒரு ஹீரோவை. So everybody was approached. Obviously everybody didn't accept, right? அவங்களால சிலது முடியும், இது தேவையில்லைங்கிறது நம்மளோட சாய்ஸ். நிறைய விஷயங்கள் கட்டுப்பாடுகள்லேருந்து அந்த எல்லாமே எக்ஸ்போசிங் ஆர் செல்ஃப் எல்லாமே அதை மீறி நான் 3வது வாட்டி போயிருக்கேன். ஓகே, ஸோ இது ஏற்கனவே போனனால எனக்கு அது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. ஐ மேட் யூஸ் ஆஃப் இட். ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கல, ஒரு சிலர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு சிலர் பட்டியலில் நான் கண்டிப்பாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் another stint ஆஃப் அல்டிமேட், அவ்வளோதான். ஸோ டெஃபினெட்லி we are all different stages of life. ஸோ எனக்கு இப்போ இது தேவையான 100% அது எனக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது நிறைய விஷயங்களில். ஓகே, வளரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விழுவோம், எந்திரிப்போம், சேர் விழும், தட்டிட்டு போவோம், இதெல்லாம் நம்ம தெரியும் நமக்கு. அதுவும் நானும் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில். கடந்து வந்துட்டேன், அந்த பாதையை கடந்து வந்துட்டேன். இப்போ நான் வேற லெவலில் என்னோட ப்ரொஃபஷனலாக போயிட்டு இருக்குன்ற பட்சத்தில் நான் திரும்பி பேக்கில் போகிற மாதிரி எனக்கு அங்கே உள்ளுக்குள்ளே அதுதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனது. ஸோ ஹூ am I allowing to talk to me அப்படின்ற ஒரு விஷயம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் யார் வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. லாஸ்ட் மொமெண்ட்ல அந்த குவாரண்டைன் அப்பதான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏதாவது ஐடியா இருந்ததா இவங்க கூட நமக்கு செட் ஆக சான்ஸ் இருக்கு இல்லனா இவங்க கூட வந்து யாருமே செட் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் திஸ் இஸ் a game show first of all இல்லையா. பட் தென் ஒரு இப்போ ஒரு மைனர் லெவல்ல ஒரு வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காவது இல்ல. டு பி ஆனஸ்ட் எனக்கு நிறைய பேரை வந்து தெரியாது. என் சீசன்ல இருந்து வந்த ஒரே ஒரு பர்சன் அபிராமி. அவளை கூட நான் வீட்டுக்குள்ள மட்டும்தான் பார்த்திருக்கேன், நான் வெளியில பார்த்ததே கிடையாது. அண்ட் சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த கேம்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, வெளியில எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றதே நமக்கு தெரியாது. நான் கேம்ல மட்டும்தான் அவளை பார்த்திருக்கேன். ஸோ அவ அதே கேம் பிளே தான் இந்த வாட்டியும் பண்ணிட்டு இருக்கா. there was no difference. என்ன ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறா அதே கேம் பிளே. இப்போ பாலா வந்து நான் பார்த்த சீசனுக்கும் இங்கக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. அந்த வித்தியாசம் ஃபர்ஸ்ட் நான் நம்பினேன். பட் லேட்டர் ஐ ஃபெல்ட் யூனோ தட் இஸ் he ஓவர் டூயிங் இட் டு சேஞ்ச் his இமேஜ். நான் இன்ஃபேக்ட் இந்த சீர்திருத்து பள்ளின்ற வேர்டை கூட நான் உள்ள யூஸ் பண்ணேன். ஸோ வை ஐ செட் இட் அப்படின்னா நம்மளை திருத்துறதுக்கு கிடையாது, நம்ம திருந்திட்டோன்னு காட்டுறதுக்கு நம்ம வந்த இடமா நான் பார்க்குறேன். புரியுதா? ஸோ இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு நான் திருந்துறதுங்கிறது ஒரு விதம். இஃப் ஐ எம் ராங், நான் திருந்திட்டேன்னு எக்ஸ்போஸ் பண்ணி நான் காட்டுறதுக்கு எனக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நான் இங்கே அதை காட்டுறதுக்கு நான் எந்த அளவுக்கு நான் மாறி இருக்கேன் அப்படின்றத ஸ்டேஜ் பண்ணுற ஒரு இடம் ஏன் கேமாக இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஃபார்ச்சுனேட்லி அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ வெரி ஃபார்ச்சுனேட்லி, அதாவது ரொம்ப அதிர்ஷ்ட விதமாக எனக்கு இது நான் எதையுமே நான் சேஞ்சும் பண்ணிக்கல, சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு அமையல. யாருமே வனிதா நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்லல. என்ன என் போல்டுக்காக தான் பிடிச்சது, எல்லாமே எனக்கு என் கேரக்டருக்காக தான் என்ன ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த வாட்டி நான் சேஞ்ச் பண்ண முடியும்? இப்போ நான் திடீர்னு அண்ட் ஐ வெரி கிளியர்லி டோல்ட் இன் மெனி இன்டர்வியூஸ் ஆல்சோ, ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன், நான் மதர் தெரீசா கிடையவே கிடையாது. ஐ எம் அ வெரி நார்மல் ஹியூமன் பீயிங். ஐ எம் அ மதர் ஆஃப் மை 3 children. நான் என் குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், என் ரெண்ட்டை கட்டணும்னு நான் யோசிப்பேனா? இல்லை எனக்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில், எனக்கு நான் எல்லாத்தையும் தாங்கிக்குவேன், எதையும் தாங்கும் இதயம், யூனோ ஐ எம் ஓப்பன் டு, அப்படி கிடையாது. ஐ எம் நாட் தட் பர்சன். ஐ நெவர் டோல்ட் இட் ஆல்சோ. ஸோ ஆப்வியஸ்லி ஐ கெட் ஆங்க்ரி, ஆப்வியஸ்லி ஐ கெட் இரிட்டேட்டட், எல்லாரும் மாதிரி தான். அது பேஷன்ஸ் லெவல் அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா, மென்டாலிட்டியாகவே பாருங்களேன், எனக்கு நடிக்கிறதுக்கு இதை நம்ம நடித்து ஜெயிச்சு இப்படி வெறித்தனமாக நான் நினைக்காத பட்சத்தில் மை டாலரன்ஸ் லெவல் வில் பி லெஸ். ஐ எம் நாட் 20 ஏஜில் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம், 40 டிஃப்ரெண்ட்டாக இருப்போம், 60 டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். இதுதான் ஹியூமன் மென்டாலிட்டி. இது யாருமே மாற்ற முடியாது, யாருமே விதிவிலக்கு கிடையாது இதில். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் சர்டன் பீப்புள் டு டூ சர்டன் திங்ஸ். என்னோட எதுக்கு நான் இந்த ஷோ அக்செப்ட் பண்ணேன் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நோ சொல்ல முடியல. ஸோ ஐ ஹேட் டு பி இன்ட்ரெஸ்டட். ப்ளஸ் எஸ் அல்டிமேட். ஸோ ஹேட் டு பி அ பார்ட் ஆஃப் பிக் பாஸ் அகெயின் when it's coming. I was one of the 5 சீசன்ஸ்ல மறக்க முடியாத கண்டஸ்டன்ட்ஸ்னா அது கண்டிப்பா வனிதா விஜயகுமார். அந்த ஃபர்ஸ்ட் டாப் 5ல கன்ஃபார்ம்டா நான் இருக்கேன்ற பட்சத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சேனலுக்கும். அது நான் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணும்போது கிராட்டிடியூட் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஐ அக்செப்டட் த ஷோ. பட் எந்த நம்பிக்கையில நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா, சீசன் 3 நீங்க பார்த்திருப்பீங்க, அது ஒரு அழகான குடும்ப படம் மாதிரி இருந்துச்சு. எதுவுமே கரெக்டான ஒரு ஃபேமிலியாவே எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அழகான குடும்ப படத்துல எப்பவுமே சண்டை வரும், பிரச்சனை வரும், ஒண்ணு சேரும். அதுதான் படம். அதேதான் இதுவும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எல்லாமே இருந்தது. ஆனா எல்லாமே ஒரு லிமிட். ஒரு காதல் கதை கூட அந்த சீசன் 3ல பார்த்தா எவ்வளவு அழகா தான் காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அதுதான் நடந்தது அங்க. யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணல. சீசன் 2 எல்லாம் ரொம்ப பேடா இருந்தது. ஓகேயா? சீசன் 3 ரொம்ப அழகா தான் இருந்தது. நத்திங் விபரீதமா நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் அந்த மதுமிதாவோட இன்சிடென்ட். அது அவங்களே கிரியேட் பண்ணாங்க. யாருமே எதுவுமே செய்யல. அது காட்டப்படலைன்னு நினைக்கிறாங்க. காட்டுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே காட்ட முடியும். இப்போ வனிதா அழுதுட்டு வெளில வந்தது நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, ரைட்டா? 3 நாள் பொறுமையா எல்லாமே பாத்தீங்கல்ல. அதுதான் அந்த 3 நாளைக்கு ஆக்சுவலி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமே கொஞ்சம் ஒரு இப்போ தாமரை அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆச்சு. பார்த்தா அவங்க கூட ஒரு டிஃப் அந்த மாதிரி இருந்தது. இல்ல ஆப்வியஸ்லி இல்ல சி ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இது. இது கேம் அகைன். ஃப்ரெண்டா நம்ம பேசுறது. இப்போ ஒரு திடீர்னு ஏதோ ஒண்ணுன்னா அக்கா என்னாச்சு அப்படின்னா இல்லடி இப்படி எனக்கு உடம்பு ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஆனா கேம்ல விளையாடும் போது அவங்களும் அப்படி விளையாட முடியாது, நானும் அப்படி ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன நடந்தது ஆஃப்டர் 2 வீக்ஸ்? ஒரு நல்ல
ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் வாட் ஹேப்பன்? தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அவங்க மேக்ஸிமம் எல்லாமே காமிச்சிருக்காங்க. 3 days வந்து நான் அழுததையும் காமிச்சிருக்காங்க. நான் ஏன் அந்த டாபிக் எடுத்தேன்னா, எங்களோடதுல மதுமிதான்னு நான் சொன்னது, ஒரு சிலர் அதை கூட எழுதியிருந்தாங்க, ஓ கர்மா இஸ் அ பொம்புறேன். மதுமிதாக்கும் எனக்கும் பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஏன் அந்த அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அந்த ஷோலன்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் பேசணுமேன்னு பேசுறாங்க. எனக்கும் மதுமிதாக்கும் பிரச்சனையே கிடையாது. எனக்கும் அவளுக்கும் சண்டையே கிடையாது. அவங்க கஸ்தூரிக்கு எனக்கு பிரச்சனை ஆச்சு தவிர மதுமிதாவோட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஹர் ரியாக்ஷன் இட் செல்ஃப் ஓவர் தேர், அது திடீர்னு அவங்க எடுத்த ஒரு முடிவு. அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ண போய் அவங்க பண்ணாங்க. எங்களுக்கும் அதுக்கும் சம்மதம். நாங்கள் எங்கேயும் உட்காந்துருந்தோம். நாங்கள் அதை பார்க்க கூட இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. ஸோ நிஜமாக எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஸோ என்ன இங்கே வந்து அதை இழுக்கிறாங்க, அது எதுக்குன்னு தெரியல. என்னோட விஷயத்த காமிக்கும் போது காட்டக்கூடிய விஷயம் இருந்ததுன்னா, ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா மதுமிதாலையும் காமிச்சிருப்பாங்க. அங்கே நிஜமாக ஒன்றுமே நடக்கலை, அவங்களா கத்தி எடுத்து கட் பண்ணிக்கிட்டாங்க. உண்மை அதுதான். ஸோ அதுதான் காட்டப்படலை. இங்கே வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அழுவீங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எனக்கு இப்போ நீங்க பார்க்கும்போது நீங்க வேற மாதிரி பார்க்கலாம், கரெக்டா? ஆனா எனக்கு அங்க ஏன் அழுதுன்றதுக்கு ஒரு சில விஷயம் கண்டிப்பா நோ, நாட் பிகாஸ் ஆஃப் த பீப்புள். எனக்கு வந்து நான் ஒரு 5 விஷயம் என் தலையில் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் நான் பாலாஜி கிட்ட சொன்னேன், என்னமோ தெரிலடா, மனசு சரியில்லை, எனக்கு என்னமோ சரியா படலை, என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, கனவு ஏதோ கெட்ட கனவு வந்தது, நெகட்டிவாக இருந்தது, கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சது அந்த கனவு. ஆனால் வந்து எனக்கு சரியில்லை. ஐ திங்க் நான் வந்து டபுள் எவிக்ஷன் வீக்கெண்டு ஷுட் ஐ இஃப் ஐ ஆஸ்க், இவங்களுக்கு பதிலாக நான் போகிறேன்னு கேட்டால் நான் அனுப்புவாங்களான்னு கேட்டேன். நீ என்ன பைத்தியமா நீன்னா? நான் சொன்னேன், இல்லைடா எனக்கு சீரியஸாக தோணுதுடா, போயிடலாம்டா, என்னால் முடியாதுடா இங்கே, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த 80s டாஸ்க்கு முன்னாடியா? இல்லை, டபுள் எவிக்ஷனுக்கு அப்புறம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம். ஸோ 2 days-ஆக அதை பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த எவிக்ஷன் எபிசோடு வரும்போது கூட நடுவில் எனக்கு என்னமோ கமல் சார் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப குதர்க்கமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கமல் சார் வந்து யூஸ்வலாக வந்து என்கிட்ட எப்படி பேசுவாருன்னு எனக்கு தெரியும். இந்த போன வீக்கும் சரி, முந்தின வீக்கும் சரி, இந்த வீக்கும் சரி, அது மாதிரி 3 weeks கம்பேர் பண்ணும்போது வேற மாதிரி ஜாலியாக இருக்காரு, சிரிச்சுட்டே இருக்காரு. என்னை வந்து கேட்கணுன்ற இடத்துல வந்து ஸ்ட்ராங்காலாம் கேள்வி கேட்கல. இன்ஃபேக்ட் ஐ ஃபெல்ட் ஹி அக்ரீட் வித் மீ இன் மெனி பிளேசஸ். ஓகே, அண்ட் என்னோட பதில் வந்து நான் எப்படி கொடுத்தேனோ அதுக்கும் வந்து என் பெருந்தன்மைக்கு கூட என்னை பாராட்டி ஒரு பிரேக் கொடுத்தாரு. சம்வேர் ஐ ஃபெல்ட், ஐ வாஸ் திங்கிங் இதெல்லாம் என் மைண்டில் ஓடுது. எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவாக இருக்கா வெளியில். எனக்கு அவர் என்னை கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு இருக்காரா ஒன்று. 2வது வந்து இந்த ஷோ ஒரு ஷோ கேவலம், இதை வந்து நம்ம கேள்வி வேற கேட்கணுமா அப்படின்ற இப்படிலாம் தோணுது. 3வது வனிதா வந்து செஞ்சது எனக்கு என்னமோ தப்பா தெரியல, அப்புறம் நான் என்னத்துக்கு வனிதாவை வந்து கேள்வி கேட்கணும் ஆப்வியஸ்லி அப்படின்றது ஒரு பாயிண்ட். இப்படி எல்லாமே என் மைண்ட்ல ஓடுது. அதை பத்தி நான் அந்த ஷோர்ட் பிரேக்லயும் பேசுறேன். அப்போ ஸ்னேகன் சொல்றாரு, வேணாம் பேசாதீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க, ஷோ முடிட்டோம் 3 இடத்துல என்கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் ஏதோ பேச வரேன், பாலாஜின்னு கூப்பிடுறேன், வேண்டாம் வனிதா வெயிட் பண்ணுங்க, அக்கா வெயிட் பண்ணுங்க. அவர் ஒரு காரணத்துக்காக சொல்றாரு, நானும் பேசல. ஸோ முடியும் போது அவர் திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது இட் ரியலி ஐ ஃபெல்ட் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், irrespective of who's coming next. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கமல்ஹாசனுங்கிற ஒரு பர்சன் தான் பிக் பாஸ் ஷோவோட எல்லாமே, சோல் அண்ட் ஐடென்டிட்டி. அவர் தான் எல்லாமே. பிக் பாஸ் இல்லாமல் அவர் இல்லாமல் அந்த மாதிரி வாட்டர் அண்ட் ஆயில் மாதிரி பிரிக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். Till he remains the host. திடீர்னு he is saying he is going in, எனக்கு புரிய ஆரம்பிச்சது. everybody's reaction is, அவங்களுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிடுச்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு. அவர் என் க்ளோஸ் அப்லாம் கண்டிப்பாக வந்து காமிச்சிருப்பாங்க. அவரே சொல்கிறார், ஆமாம் உங்கள் ரியாக்ஷன் வந்து கரெக்டு தான், நான் வந்து இதுன்னு சொல்லி ஃபைனலாக சொல்லி முடிச்சுட்டு எங்களுக்கு பாய் கூட சொல்ல, மக்களுக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. இது சீசன் 6க்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு நான் பிக் பாஸை விட்டே போகிறேன், நான் வந்து பொலிட்டிக்கலாக போகிறேன், இல்லை ரிட்டையர் ஆகிறேன், இதெல்லாம் வேறு விஷயம். இந்த சீசனுக்கு மட்டும் பர்டிகுலராக இருக்கிறதே இன்னும் 4 வாரமோ 5 வாரமோ தான். அந்த 4 வாரத்தில் 4 நாள் தான் உங்களோட டேட்டே தேவை. அதுவும் உங்கள் சொந்த படத்தில் தான் நீங்கள் நடிக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு மைண்டில் ஓடுது. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் the show is going definitely in a very wrong direction. He walked out of the show. Don't you understand that? According to me, yes. Okay. He took a decision, right? He can change his decision. Yes, அவர் படம் அதெல்லாம் கரெக்டு, அப்படி தான் சொல்லி சேனல்லையும் அவர் பேசியிருப்பார். அது உண்மையாக கூட இருக்கலாம், உண்மைதான். ஆனால்
was it the only option அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது as a fan, as a Kamal Hassan fan, I am talking openly, I don't accept, I don't agree. He had definitely அதுமே ஒரு இன்ஸ்டிகேட் பண்ண பாயிண்டா இருந்ததா உங்களுக்கு? எனக்கு அவருக்காக அவரோ இருக்காருன்ற ஒரு தைரியத்துல நம்ம வரோம் அந்த ஷோக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, கேட்குற கேள்வி அவர் தான் என்ன கேட்க போறாரு. எவனோ ஒருத்தன் யாருன்னு தெரியாம என்ன இந்த கமெண்ட் இங்க எழுதுறவன் நேர்ல கேட்க போறான் நாங்க கேள்வி கிடையாது. இவர் தான் கேட்க போறாரு. ஸோ இவருக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ற ஒரு யார்கிட்ட நம்ம பதில் சொல்ல ரம்யாவே டு பி ஆனஸ்ட் இன் ஜோடிகள் I felt, very honestly, I felt that you telling me that I am not performing enough, I don't think I have kept you in a position where you can tell me, according to me. Okay, you can be whoever you are. Whether you have that right, have I given you that right to call me that you have not performed enough? I don't think I see you in that position. I walked out of the show and I had an indifference with the show. So, and I told the channel that and we sorted it out because they also understood. நீங்க சொன்னது என்ன இங்க நடக்கிறது என்னன்றது இதே மாதிரி இல்ல, little different, but they understood. பட் இங்க இவரை தவிர நான் யாரை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இவருக்கு ஈக்குவலா ஒருத்தர்னா மேபி ரஜினி அங்கிள். இப்படி நான் மைண்ட்ல வச்சிருப்பேன். நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு, நான் பதில் சொல்லுவேன். இல்லைன்னா இல்ல அங்கிள் இவ்வளவுதான், இல்ல சார் ஆமா சார் நான் தப்பு பண்ணேன் சொல்லி தானே பண்ணேன் அப்படின்னு நான் பேசுவேன். Why should I answer everybody? Walking out of a Bigg Boss is not something that I wanted or planned. So it was a very emotional decision also. எனக்கு அது ரொம்ப அது டிஸ்கஸ் பண்றதுக்கு கூட அங்க யாருமே உங்களுக்கு இல்ல. இருந்த ஒரே ஒருத்தர் ஸ்னேகன் and Balaji who can relate to me because Snehan also is a respected person in the film industry. அவரும் லைஃப்ல நிறைய கடந்து வந்திருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவருக்கு நான் என்ன பேசுறேன்ற லாங்குவேஜ் புரியும். அதாவது நான் பேசுறது இது எனக்கு நல்லது கிடையாது, இது தப்பா போகும், நாளைக்கு இது வேற மாதிரி போக போகுதுன்னு நான் சொல்லும் போது அவரே என்கிட்ட சொன்னது, அக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்ட், நீங்க கிளம்புறது தான் உங்களுக்கு கரெக்ட், இது கரெக்டான சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடையாது. பாலா என்கிட்ட லாஸ்டா சொல்றான், அக்கா ஐ ஃபீல் பர்சனலி நீங்க கிளம்பிட்டா பெட்டர், இது வேற மாதிரி போகுது. எவ்ரிபடி நோஸ் including Bala. I don't know, you didn't see that, I don't know, I'm surprised. Maybe அந்த இதுல வரலையா, மேபி நான் மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த 10 நிமிஷம்னு கேட்டுட்டு நான் வெளியில வந்திருப்பேன். கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் விஷயம் பேசினப்போ நான் வெளியில வந்தேன். லாஸ்டா எனக்கு ஒரு 10 minutes கொடுங்கன்னு. அப்போ பாலா என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது இது. அண்ட் when I exited I said, Bala, I have nothing personal against you, பட் இங்க நிறைய பேர் கேம் ஆடுறது எனக்கு புரியல. டபுள் கேம் ஆடினாங்க. ஏன்னா கேம் ஆடுறவங்களை கண்டுபிடிச்சிடலாம், டபுள் கேம் ஆடுறவங்கள டேக்ஸ் டைம் ஃபார் அஸ் டு நோ. ஏன்னா மற்ற கேமரா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோம். அந்த கேமரால என்ன பேசுறாங்க, இன்னொருத்தர்கிட்ட என்ன பேசுறாங்க நமக்கு தெரியாது. சிமிலர்லி அதேதான் உங்களுக்கு ஹர்ட் பண்ணிச்சா? லைக் அவங்க அந்த டபுள் கேம் பண்ற, ஏன்னா ஜெனரலி யூ நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். லைக் கெட்டிங் ஹர்ட் ஹர்ட் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள பண்ணாதான் நமக்கு ஹர்ட் ஆகும். இது என்ன இரிட்டேட் பண்ணுச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. So I want to walk out of a show that I love. I want to walk out of a house. அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. சென்டிமெண்டலி அது என் லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நான் பூமியை தொட்டு வணங்கினேன், நீங்க பாத்தீங்க. ஸோ அவ்வளோ கிராட்டிடியூட் இருக்கிற இடத்துல சேனலுக்கு அகேன்ஸ்ட் போகும், ஷோக்கு அகேன்ஸ்டா போகும். நான் இருக்கிறேன்ற ஒரு நம்பிக்கையிலேயே நிறைய விஷயங்கள் அவங்க, ஏன்னா ஐ எம் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட், ரைட்? ஐ சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் தெம். ஆப்வியஸ்லி நான் இருக்க போறேன்ற நம்பிக்கையில நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் நடந்திருக்கலாம், ஃபினான்ஷியலி, எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கில்ட்டி. I know this is the best decision for me. I know I'm doing it for myself, for my my sanity, mentally and my physical health எல்லாத்தையும் கருதி, because I already told you in the hemoglobin ரொம்ப low, அந்த அளவுக்குலாம் இருந்தான்னா அவர் சொல்றாரு, பிக் பாஸ் சொல்றாரு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் நடக்கலையே வனிதா அப்படின்றாரு. நான் சொன்னேன், கரெக்ட் பிக் பாஸ், யாரும் என்னை கத்தி எடுத்து குத்தல, நான் யாரையும் கத்தி எடுத்து குத்தல, அப்புறம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரல, பிரெயின் ஹெமரேஜ் வரல. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது எக்ஸ்ட்ராடினரி ஆகணும்னு இல்லை பிக் பாஸ். எனக்கு இப்பவே தெரியுது அங்க போக போகுது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ நான் என்னோட ஹெல்த்தை ரிஸ்க் பண்ணி இந்த 6 ஹீமோகுளோபின்ல எனக்கு ஷூட் அப் ஆகுதுக்கும், எனக்கு தலைக்கு ஏறுது, பிரெயின் ஹெமரேஜ் ஆயிடுச்சோ இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ, அந்த நிமிஷம் ஐ வில் திங்க், நோ, என்னத்துக்கு நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஃபியூ லேக்ஸ்க்காக நான் ஐ கேனாட் கில் மை செல்ஃப். ஐ ஹாவ் அ லாட் அவுட் சைட், ஐ ஹாவ் அ கிரேட் லைஃப் அவுட் சைட், ஐ ஹாவ் அ டாட்டர் டு ரேஸ் in my hands, a daughter who is living in a different city, a son who is living in a different country. How can I take so much of risk? Why should I take so much risk? I am definitely not desperate to kill myself for some few lakhs.
ஸோ ஐ செட் ஐ நியூ இது கரெக்ட், இது எனக்கு கரெக்ட் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் தாண்டி அங்கே போய் பேசும்போது எனக்கு ஏன் அழுக வருதுன்னா எனக்கு 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 மனசு உடையுது. ஐ நோ ஐ எம் டூயிங் இட் அண்ட் அவங்களுக்கு அது ராங், எனக்கு கரெக்ட் ஆனால் அவங்களுக்கு ராங். அண்ட் பிக் பாஸ் என்கிட்ட பேசின விதமும் பார்த்தீங்கன்னா இட் ரியலி மூவ்டு மீ. எமோஷ்னல் ஆயிட்டேன் நான். என் சொந்த அப்பா என்னை வீட்டிலேருந்து என்னை துரத்திருக்காரு. ஓகே, ஐ ஹவ் பின் த்ரோன் அவுட் ஆஃப் மை ஓன் ஹவுஸ் பை மை ஓன் ரிலேட்டிவ்ஸ். I have stood on the road without a house with my daughter. But every time I came to Bigg Boss, they brought me back. I was welcome there. And particularly அங்கே உட்காந்து பேசும்போது போகாதீங்கன்னு சொல்லும் போது அந்த வீட்டிலேருந்து எனக்கு எவ்வளோ கில்ட்டியாக இருக்கும். என் குடும்பமே என்னை என் வீட்டிலேருந்து துரத்திருக்கா, ஆனால் நீங்கள் என்ன போகாதீங்கன்னு இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க. என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. யூ வெண்ட் அவுட் ஆஃப் யுவர் வே. ஐ எம் சேயிங் ஐ லவ் திஸ் ஷோ ஸோ மச் பிக் பாஸ். ஐ நோங்கிறார் அவர். எனக்கு இதெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் ஐ திங்க் மை டாட்டர் வாஸ் வாட்சிங் தட் நைட். அப்போது எனக்கு இன்னும் அழுக வந்துருச்சு. ஏன்னா இட் வாஸ் மோர் தென் அ ஷோ, மோர் தென் அ வாய்ஸ். பிக் பாஸ்ங்கிறது ஒரு மனிதர், அவருக்கு ஒரு இதயம் இருக்குங்கிறது இந்த சீசனில் அது மட்டும்தான் நல்லது நடந்தது. என்னால் அது புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவர் ஒரு அற்புதமான மனிதர்னு. மோர் தென் த ஷோ, இட் வாஸ் நாட் ஸ்கிரிப்டட். ஏன்னா நமக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறதுக்கு டைம் எடுத்து நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க கேட்டுட்டு ஒரு சில டெசிஷன்ஸ் மேபி ஆப்வியஸாக பிக் பாஸ் நீ கிளம்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இமிடியேட்டா அவர் ரியாக்ட் பண்றதும் பதில் சொல்றதும் எனக்கு அந்த அன்பு எனக்கு தெரிஞ்சது. அது எனக்கு ரொம்ப மூவ் ஆயிட்டு. எனக்கு நீ பார்த்தீங்கன்னா நான் இப்படி கோச்சிட்டு இப்படி பண்ணிட்டு கூட நான் அழுதுருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியுது ஐயோ நான் தப்பு பண்றேன், எனக்கு தெரியுது நான் போகக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா நான் போலன்னா நான் லூஸ் ஆயிடுவேன், நான் போலன்னா எனக்கு தப்பாயிடும். பிக் பாஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சில விஷயம் கேமரா முன்னாடியும் சொல்ல முடியும், ஒரு சில சொல்லவும் முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு டாக் டு மை டாட்டர் ஆர் மை லாயர். நான் எல்லாமே கேட்குறேன், அதுக்கான வழியும் கிடையாதுன்னு சொல்லும் போது ஐ ஹேட் நோ சாய்ஸ் பட் டு மேக் அ வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். உள்ளே நீங்கள் போகும்போதே நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணீங்க வி ஆர் ஹியர் டு வின். கண்டிப்பாக இந்த தடவை இட்ஸ் செகண்ட் சான்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ நம்ம வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் உள்ளே போகும்போது வாட் வேர் தி திங்ஸ் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அதர் தேன் இது வின் பண்ணோம் அப்படின்றத தாண்டி? டு பி வெரி ஆனஸ்ட் ஐ டோன்ட் நான் சி இட் இஸ் டெஃபினெட்லி பாசிட்டிவாக நம்ம சொல்லணும். எதுனாம நம்ம வி ஹேவ் டு பிலீவ் இன் ஹோப். எல்லாமே ஹோப் தானே. ஸோ நான் கண்டிப்பாக வின்னிங்ன்றதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. பட் ஆப்வியஸ்லி வி கேனாட் சே தட் ஐ எம் கோயிங் தேர் நாட் டு வின் ஆல்சோ. வென் யூ சே யூ கான்ட் சே தட். Obviously it's a competition and the winner is something you aim for. But considering a few other factors of how it works this program, மக்கள் இதை விரும்புவாங்க, எப்படி ஓட்டுகள் யாருக்கு போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் பாஸ் சீசன்ஸில் பார்த்துருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பர்சனை வின் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம். வெரி ரேர்லி சம்படி ஆரி வின் பண்ணுவாருன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு வின் பண்ணார். பட் அது பெண்கள் ஆண்களை பார்க்குற விதமும் பெண்களை பார்க்குற விதமுமே சொசைட்டியில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஒரு விஷயம் விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் சொல்கிறோம், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. நிஜமாக ஆர் வி கெட்டிங் எம்பவர்டு இன் எவ்ரி வே அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் அ கண்ட்ரி, ஆஸ் அ சொசைட்டி ஆல்சோ, விமன் ஆர் நாட் அலவுட் டு டேக் த சேம் சாய்ஸஸ் as men in many things. பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அளவுக்கு பெண்கள் எல்லா விதத்துலேயுமே நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ்லேருந்து நம்ம பர்சனல் சாய்ஸஸ்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆண்களுக்கு வேறு சலுகைகள் இருக்குது. ஸோ அது நமக்கே சம்டைம்ஸில் அந்த ஒரு ஜெண்டர் யோசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம் அந்த காலத்து மனுஷங்களாக இருக்கும்போது. அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறோம் பெண்கள். பட் அது அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கா எல்லாத்துலேயுமேன்றது எனக்கு இன்னும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆண் ஒரு வீரமாக ஒரு கோவமாக ஒரு விஷயம் பண்ணும்போது அவன் ஹீரோ. ஆனால் ஒரு பெண் இதே வீரமாக கோவமாக பண்ணும்போது வில்லின்ற வேர்டு நிறைய நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நான் அந்தளவுக்குலாம் யோசிக்கல. கண்டிப்பாக ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் see how far I can go. கமல் சார் என்கிட்ட சொன்னார், ஒன்லி ஒன் அட்வைஸ்
அந்த லாஸ்ட்டாக நான் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஸோ அந்த லாஸ்ட்டாக சொன்ன அட்வைஸ் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறேன், பி லாங்கர், ஸ்டே லாங்கர்னார். அது எதுக்கு சொன்னாரோ இதெல்லாம், நான் வேறு லாங்கஸ்ட் அப்படின்னு வேறு சொன்னேன் அவருக்கு பதில். ஸோ ஐ திங்க் ஹி நியூ ஐ கான்ட் டேக் இட், டு பி வெரி ஆனஸ்ட். அவருக்கு நிறைய இஸ் அ வெரி வெரி இன்டெலிஜென்ட் மேன். And one of the biggest shock for me that he is leaving the show was like it, அதுவே எனக்கு பயங்கர மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரில, ஒரே ஒரு அட்வைஸ், ஸ்டே லாங்கர்னாரு. பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ், அவருக்கு ஏதோ தோணி இருக்குது இது கிளம்பிடும் போல அப்படின்னு. ஸோ உள்ளே வரும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தீங்க. ஒரு 1-2 வீக்ஸ் அந்த எக்ஸைட்மெண்ட்டுமே வந்து தெரிஞ்சிட்டே தான் இருந்தது. டாஸ்க் போக போக எல்லா டாஸ்க்குமே வந்து இன்வால்வ்டாக பண்ணீங்க. சில டாஸ்க் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து யூ டுக் ஸ்டாண்ட். அதை மற்ற கண்டஸ்டன்ஸ் எப்படி பார்த்தாங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் வாஸ் இட் ரைட்? ஒரு காம்படிஷன் நம்ம வரும்போது அவங்க கொடுக்குற டாஸ்க் வந்து பண்ணாமல் இருக்கிறது ஓகேவா? அதை மற்ற கண்டஸ்டன்ஸ் எப்படி பார்த்தாங்க? மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றத நம்ம யோசிச்சோம்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து அந்த மூக்கு மற்றவங்களோட ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆப்வியஸ்லி தே ஃபெல்ட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்தது. யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணாலும் அங்கே வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதெல்லாம் வந்து ஓப்பனாக யாருமே வந்து யாரையுமே வளர்த்தி விடுறதுக்கு அங்கே வரல. தே ஹவ் கம் தேர் டு ஃபார் த காம்படிஷன். ஸோ ஐ எம் அ காம்படிட்டர்னும் போது நம்மளை எங்கே கவுக்கலான்னு பார்ப்பாங்களே தவிர நம்மளை பெருமையாக சொல்கிறதுக்கு. அதையும் மீறி நிறைய இடங்களில் வந்து நிறையவே க்ளோஸ் ஆனப்போலாம் வந்து தே ரியலி அண்டர்ஸ்டுட் தட் என்னோட வனிதானா நாங்கள் இப்படி நினச்சோம், ஆனால் வனிதா இப்படி கிடையாதுன்னு எங்களுக்கே தெரில. நிறைய கமெண்ட் யார் சொன்னாங்கன்னு சொல்ல எல்லாருமே இன்க்ளூடிங் ஜூலி, ஷீ நோஸ் ஆல்சோ வெரி வெல். இன்ஃபேக்ட் அக்கா நீ ஒரு டம்மி பட்டாசு அப்படின்னே அது ஓப்பனாக சொல்லும். மீனிங் ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் ஆங்கிரி பர்சன் தட் பீப்புள் என்னை கன்சீவ் பண்ணுற விதம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு. பாலா வந்து இந்த யூகேஜி கிட்ட யார் உள்ளே விட்டுதுன்னு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் he always said that you are very innocent, உங்ககிட்ட எப்படி சண்டை போடுறது, இது வெளியிலேயே கூட சொல்லியிருக்கான். பிகாஸ் நாங்கள் ஃபஸ்ட்டே பழகணும், குவாரண்டைனில் மீட் பண்ணோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் தாமரை அண்ட் ஸ்னேகன் அட் தி எண்ட் ஆல்சோ ஸ்போக் அபவுட் இட் ஃபார் அ வெரி லாங் டைம். பட் see தட் இஸ் ஆஃப், அவங்கள மீறி சில விஷயங்கள் சில இடத்துல சொல்கிறாங்களே தவிர அங்கே ஸ்டேஜு கமல் சார் முன்னாடி அந்த ஒரு இது வரும்போது நம்ம அந்த கேப்டன்சி மார்க் போடுறதுலேருந்து எல்லாமே they go with the game. Obviously they are playing a game too. ஸோ நிறைய பேருக்கு இது புரியல. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு புரியுது, இந்த சீசன்ஸில் புரியுது, மிந்தி புரியல, இப்போ கொஞ்சம் கேம்ங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஒரு சிலர் இன்னும் அதை சீரியஸாக பார்க்குறாங்க. சரி, இப்போ யாருமே அங்கே பண்ணுற எதுவுமே சீரியஸாக பண்ணலை, நமக்கு அது தெரியுது. சம்டைம்ஸ் ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிச்சிடுது. எனக்கு 2 வாரம் வந்து எல்லாமே நார்மலாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி. ஒய்? பிகாஸ் எல்லாருமே அவங்களா இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. ரொம்ப விஷயங்கள் வெளியில் கேம் ஆடுறது இல்லை. ஏன்னா சேஃப் கேம் ஆடினா தான் நம்ம அந்த நாமினேஷன் ஃபஸ்ட் எவிக்ஷனை தாண்டிட்டோன்னா ஒரு தெம்பு வந்துடுது எல்லாருக்கும். ஓகே, அதில் வந்து அவங்களோட கேம் எடுத்து விட்றாங்க, பயங்கரமாக எடுத்து விட்றாங்க. என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து விட்டுறாங்க, ரொம்ப ஸ்பீடாக. ஸோ அந்த ஃபஸ்ட் எவிக்ஷன் தாண்டினாலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வருது. செகண்ட் வந்து அந்த நாமினேஷனில் பேர் வரக்கூடாது, கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அடுத்த வாட்டி பயப்படுறதில்ல. யூ கெட் இட் ரைட். ஸோ அந்த ஒரு சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தே ஆர் டெஃபினெட்லி 2 வீக்ஸ்க்கு கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஐயோ கடவுளை என்ற அளவுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுது. த திங் இஸ் த காம்படிஷன் இஸ் வெரி ஹை. எல்லாருமே நாட் எவ்ரிபடி இஸ் அ பிகினர் தேர். ஓகே, அவங்க அனிதா வந்து ஏதோ ஒரு நேற்றுக்கு பேசும்போது ஷி ஹேஸ் மென்ஷன் தட் எல்லாருமே இங்கே சாதாரண கண்டஸ்டன்ட். வனிதாக்கா வந்து ஒரு சாதாரண கண்டஸ்டன்ட், அவங்க ஒன்றும் பெரிய இது கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான் அவங்க அப்படின்றது அவங்க நினச்சிக்கிறாங்க. டு பி வெரி ஆனஸ்ட், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்ஸுக்காகவே நம்ம இட் டசன்ட் மேக் சென்ஸ். கண்டஸ்டண்ட்டாக நம்ம எல்லாருமே மேபி காம்படிஷனில் வந்து ஓகே, பட் எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஒரே ஆள் கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ். நம்ம கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரே கான்ட்ராக்ட் தான், நம்பர்ஸ் வேற இல்லை. எல்லாருக்கும் சம்பளம் ஒன்றா இருக்கணுமே அப்போது இல்லை. ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ் இல்லையா? வென் யூ டேக் அ டெசிஷன் இன் யோர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், வாட் யூ ஹேவ் அச்சீவ்ட், வேர் யூ ஸ்டாண்ட், channel calls you for a particular reason. So I definitely went there as a star contestant. They wanted me and so I went. This is an understanding with me and the channel.
ஸோ அது வந்து எனக்கு வந்து நான் சில விஷயங்கள் பண்ண மாட்டேன்றது சேனலுக்கே தெரியும். தெரிஞ்சு தான் they putting us also in that spot. Poomer Premium Shirts.